தோழர் நிலவும் மொழி அவர்கள் கைப்படைக்கப்பட்டிருக்கு. வளர்மதியை வந்து அடிச்சு ஏற்றிட்டு போயிருக்காங்க தோழரை. அந்த பாரதி தோழருடைய சட்டை கிழிக்கப்பட்டு அவங்கள அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம். ஒரு அம்மா வந்து ஒரு பையனை அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அந்த அம்மாவை வந்து போராடினவங்க அம்மா நீ வாமா வீட்டுக்கு போவோன்னு கூப்பிட வந்த பையன் அவன் சட்டையை கிழிச்சு அவனை அடிச்சு மேலே ஏற்றி சின்ன பையனை நைட்டு 2 மணிக்கு அந்த அம்மா கத்து இன்னும் என் காதல் விழுது. அந்த வீடியோஸ்லாம் இன்னும் சமூக வலைதளங்கள் இருக்கு. அப்போ விஜய் சொன்ன மாதிரி அது பாயாசம் இது பாயசம் ரெண்டு ஒன்று தானே. பாசிசமும் பாயாசமும் வேற வேற இல்லை, ரெண்டு ஒன்றுன்றத விஜய் சொன்ன மாதிரி இவங்க நிரூபிக்கிறாங்க. அருமையான விஷயம். ஒரு முதலமைச்சர் படம் பார்க்கறதுல என்ன தப்பு? கூலிக்காண்டி போராடுறவங்கள நான் பார்க்க மாட்டேன், ஆனால் கூலி படம் பார்ப்பேன். நல்ல விஷயம் தானே, இதுல என்ன தப்பு இருக்கு? ஜெய்பீமுக்கு கைத்தட்டின முதலமைச்சர் அஜித் மரணத்துக்கு நீதி கேட்கும் போது இன்னும் சிபிஐ விசாரணை நடக்குது. ஒரு சார்ஜ் ஷீட்டே போடாம அந்த பையனை அடிச்சு போனாங்க. கேஸ் என்னன்னே தெரியாது. ஜெய்பீமுக்கு கைத்தட்டினோம், ஆனா ரியல் ஜெய்பீம் இந்த ஆட்சியில் நடந்துச்சு. தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரியதர்ஷினி. இன்னைக்கு நம்ம கூட எந்த சிறப்பு விருந்தினர் கலந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் துரைராஜ் தான் கலந்துருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் குறித்தும் அரசியல் நகர்வுகள் குறித்தும் பல கேள்விகளை அவங்க கிட்ட நம்ம கேட்க இருக்கோம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கெஸ்ட் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் துரைராஜ். துரைராஜ், சொல்லுங்க. இப்போ வந்து தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் வந்து தொடர்ந்து ஒரு 13 நாட்களா நடந்துட்டு இருந்தது. ஆனா நைட்டோட நைட்டா அவங்களை அகற்றுறதுக்கான காரணம் என்ன? அரசியல் முழு காரணம் தான். அரசியல் காரணத்துக்காக தான் அகற்றப்பட்டிருக்காங்க. இப்போ இவங்க சொல்றாங்க நீதிமன்ற உத்தரவின் பேர்ல தான் நாங்கள் அகற்றிருக்கோம் அப்படின்னு. நீதிமன்றம் பல உத்தரவுகளை பிறப்பித்திருக்கு இதுக்கு முன்னாடி. அதெல்லாம் அரசாங்கம் செயல்படுத்திட்டாங்களான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். போன மாசம் கூட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் கீழே வந்து அரசாங்கத்திற்கு 5 லட்சம் ரூபாய் ஏதோ அபராதம் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கையில நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது, நாங்கள் உடனடியாக அதுவும் 2 மணிக்கு மேல நாங்க வந்து அதை பிறப்பிப்போம் நள்ளிரவுல அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க அரசியல் காரணங்கள் தான், வேற எந்த காரணங்களும் கிடையாது. முன்னாடி காலமா இருந்தாலும் சரி, இப்ப இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்டு கொண்டே தான் இருக்காங்க. அதுக்கு அரசும் துணை போகுதா அப்படின்ற கேள்விதான் இந்த அரசுல தெரியுது. ஏன்னா இப்போ மதுக்கடைகளை திறக்காதீங்கன்னு சொல்றாங்க, திறக்காமையா இருக்காங்க, திறந்துட்டு தான் இருக்காங்க. மதுக்கடைகளை மூடுன்னு சொல்றாங்க, மூடாமையா இருக்காங்க, மூடுறதே கிடையாது. எல்லா இடத்துலையும் நடக்குது. அப்ப அதெல்லாம் உத்தரவுகள்லாம் நீங்க பிறப்பிக்காத நீங்க நைட்டு 2 மணி 1 மணிக்கு போய் நீங்க வந்து பெண்களையும் ஆண்களையும் இப்படி அடிச்சு உதச்சு அரெஸ்ட் பண்றதுக்கு உத்தரவு போட்டது யாரு? அதுதானே, அது அரசியல் காரணங்கள் தான். 13ஆம் தேதி குறிப்பா அவங்க எடுத்ததுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 15ஆம் தேதி சுதந்திர தினம் வரப்போகுது. அடுத்த நாள் வந்து ரஜினிகாந்துடைய திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது. சோ மக்கள் எல்லாருமே வந்து திரைப்படத்துல குறிக்கோளா இருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா 15ஆம் தேதி ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தாலும் மேயர் அவங்க குடியேற்றணும். சோ இதனால 13ஆம் தேதி எடுத்திருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி அரசியல் நோக்கம் ஏதாவது இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? முழுக்க முழுக்க அரசியல் காரணங்கள் தான். 13ஆம் தேதி வரைக்கும் போராட விட்டுட்டு முதல்ல வந்து தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா முதல் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் போராட விட்டுட்டு நீங்க அந்த 13, 14, 15 போராடுனா இது உலகளாவிய பிரச்சனையா மாறிடும், இந்திய நாட்டு முழுக்க பிரச்சனை ஆயிரும். ஏன்னா சுதந்திர தினத்துல நாள் கூட, இந்தியா சுதந்திரம் வாங்கிய நாளில் கூட தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குதுன்னு ஒரு அவப்பேர் வந்துரும்ன்ற ஒரே காரணத்திற்காக அந்த ஒட்டுமொத்த மக்களையும் குப்பை கூலமா நீங்க அள்ளி போட்டிருக்கீங்க. வண்டியில கூட்டிட்டு போய் சென்னை முழுக்க ஆங்காங்கே நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்க. அப்போ அது முழுக்க முழுக்க அரசியல் காரணங்கள் தான். ஏன் நீங்க அதுக்கு முன்னாடி நாளே நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கலாம்ல? இல்ல இப்போ நீங்க விட்டு போராட விட வேண்டியதுதானே? அவங்க எந்த வன்முறையும் பண்ணல, இல்ல எந்த வன்முறை பண்ணல, எந்த விதமான ரோட்ல இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணல. அவங்க பாட்டுக்கு நடைபாதையில உட்காந்துருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை பணி நிரந்தரம், இதை பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி உட்காந்துருக்காங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நாங்க போயிருந்த போது சொன்னது, பணி நிரந்தரமே எங்களுடைய சுதந்திரம் அப்படின்னு சொன்னது. அதுதான் அந்த அரசாங்கத்திற்கான மிகப்பெரிய எரிச்சல் ஆயிடுச்சு. பணி நிரந்தரமே எங்கள் சுதந்திரம். அந்த சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடுறோம், ஆனா பணி நிரந்தரம் இது வரைக்கும் பண்ணலையே. இந்த மக்களை இது வரைக்கும் நம்ம கீழே தானே தள்ளிட்டு இருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபுவா இருக்கட்டும், இல்ல மேயர் பிரியா அவங்களா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் நடந்து போகும்போதும் பின்னாடி நிறைய தூய்மை பணியாளர்கள் வந்து பதாகைகளோட, அதாவது இவங்களுக்கு வந்து நாங்க நன்றி தெரிவிக்கிறோம், எங்களுக்கு வந்து ஒரு நல்ல அரசாங்கம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நன்றி தெரிவிக்கிற பிளக்கார்ட்ஸோட போயிருக்காங்க. அண்ட் அன்னைக்கு அவங்களுக்கான ஃபுட்டுமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் இவங்க கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க போராடினாங்க, போனாங்க, நன்றி சொன்னாங்க. நானும் முதல்வருக்கு நன்றி சொல்றேன். ஆனா அங்க போனது போராட்ட குழுவில இருந்து போனாங்களா, போராடின மக்கள் போனாங்களான்ற கேள்வி உங்கள் சேனல் வாயில மக்களுக்கு எல்லாம் தெரியணும். இன்னைக்கு காலையில விகடன் டிவியில ஒரு நியூஸ் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, போராட்ட குழு மக்களே வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க.
நாங்கள் அங்க போக கிடையாது, நாங்க முதல்வருக்கு நன்றி தெரிவிக்க கிடையாது, எங்களுக்கு தேவை பணி நிரந்தரம், காலையில எங்களுக்கு சோறு போட வேணாம், எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்கன்னு தான் கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் எப்படி முதல்வருக்கு நன்றி தெரிவிப்பாங்க? இன்னைக்கு காலையில பேசியிருக்காங்க, முந்தானேத்து நடந்தது நாங்க நன்றி தெரிவிக்கிறோம், ஆனா இன்னைக்கு காலையில சொல்றாங்க நாங்க போவே இல்லையே, எங்கள் மக்கள் எல்லாம் ஒன்றாதான் இருக்கோம் நாங்க. ஆக மொத்தம் போராடினது 1905 தொழிலாளர்கள் தான் வந்து போராடினது, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க போராடினது, அவங்களுக்கு ஆதரவா வழக்கறிஞர்கள் பட்டாளம் போராடினாங்க, இளைஞர்கள் போராடினாங்க. இப்போ இந்த போராட்ட குழுவில இருந்து யாராவது போனாங்களான்னு கேட்டா இல்லையே. அப்ப அந்த போன 200 பேர் யாரு? போராடினது 1905, ஆனா போனது 200 பேர் நன்றி தெரிவிக்கிறாங்கன்னா அப்ப மிச்ச பேர்லாம் எங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? இப்ப வந்து அவங்க எல்லாம் தூய்மை பணியாளர்களே இல்லைன்னு சொல்ல வரீங்களா, இல்ல நிரந்தர பணியில இருக்கிற தூய்மை பணியாளர்கள்னு சொல்ல வரீங்களா? அவங்க தூய்மை பணியாளர்கள் தான், போனவங்க தூய்மை பணியாளர்கள் தான். ஆனா அவங்க அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அந்த 2 மண்டலத்தை சார்ந்த தூய்மை பணியாளர்களா? ஆல்ரெடி 7-8 மண்டலங்கள் வந்து தனியாருக்கு கொடுக்கப்பட்டு விட்டுச்சு. இப்போ இந்த 2 மண்டலத்தை சார்ந்த தொழிலாளர்கள் தான் போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்ட குழுவில இருந்து போனாங்களா, இல்ல முன்னாடி இருக்க மண்டலத்துல இருந்து போனாங்களான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இவங்க திடீர்னு வராங்க, பணி நிரந்தரம் கேட்டுட்டு இருக்கோம், காலையில சாப்பாடு போடுறோம், வீடு கட்டி தரோன்றாங்க, கேட்டா அரசாங்கத்துல கோர்ட்ல வந்து கேஸ் இருக்குன்னு சொல்றாங்க, எல்லாமே நடக்குது. ஆனா பணி நிரந்தரம் மட்டும் நீங்க பேச மாட்டேங்கிறீங்கல்ல. நான் உனக்கு வந்து 5 லட்ச ரூபா மருத்துவ காப்பீடு தரேன்னு சொல்றீங்க, உனக்கு ஃப்ரீ ஃபுட்டு தரேன்னு சொல்றீங்க, உனக்கு ஃப்ரீ இன்சூரன்ஸ் தரேன்றீங்க, உனக்கு வீடு கட்டி தரேன்னு சொல்றீங்க, உனக்கு எல்லாமே நான் பண்றேன், ஆனா ராம் கிட்ட தான் நீ வேலைக்கு போகணுன்ற ஒரு அடக்குமுறையை மட்டும் ஏன் கைவிட மாட்டேங்கிறீங்க? அப்புறம் எப்படி நாங்க முதல்வருக்கு நன்றி சொல்ல முடியும்னு போராட்ட குழுவுல நான் சொல்லல, இன்னைக்கு போராட்ட குழுவை சார்ந்த பெண்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க இன்னைக்கு காலையில. ஓகே, நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி 7-8 மண்டலங்கள் வந்து தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. 7-8 மண்டலங்கள் தனியாருக்கு கொடுக்கும்போது வராத பிரச்சனை, இப்ப இந்த 2 மண்டலங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் எப்படி இவ்வளவு வீரியம் அடைஞ்சது? இப்ப மட்டும் எப்படி அது வந்து மக்களை சென்றடையுது, இவ்வளவு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு? இந்த ராம்கின்ற கம்பெனிக்கு கொடுத்தது இவங்க திமுக ஆட்சி தான் இப்ப கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டது எப்படின்னா NULM அப்படின்னுவாங்க, நேஷனல் அர்பன் லைவ்ஹுட் மிஷன் திட்டம். அது தீன்தயாள் அத்யோதயா யோஜனான்னு சொல்லுவாங்க, நகர்ப்புற வாழ்வு மைய திட்டம்னு. அந்த திட்டத்தின் கீழே 10 முதல் 12 ஆண்டுகளுக்கு வேலை பார்த்தவங்கள நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வரே கைப்பட எழுதி அந்த கடிதத்தை அனுப்பியிருக்காரு. யாருக்கு அனுப்பினாருன்னா அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பி, இவங்களை நீங்க பணி நிரந்தரம் பண்ணணும், இந்த திட்டத்தின் கீழே வேலை பார்க்குறாங்க, எவ்வளவு வருஷம், 10 to 15 வருஷம் வேலை பார்க்குறாங்க, கொரோனா பீரியட்ல வேலை பார்த்துருக்காங்க, சீன அதிபர் வந்த போது வேலை பார்த்துருக்காங்க, ஏன் இப்படி பண்றீங்க, இது நிர்வாக சீர்கேடு இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் அனுப்புன கடிதம் நம்மள்ட்ட இருக்கு. இப்போ நான் இதை வச்சு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்களே உங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கடிதம் எழுதுறீங்க பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லிட்டு, நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்படி பண்றாங்க, நாங்க அப்படி பண்ண மாட்டோம் தானே ஓட்டு வாங்குனீங்க. இப்ப ஆட்சிக்கு வந்துட்டு அவங்க பண்ணதே நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா அப்ப அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஓகே, இன்னைக்கு காலையில மதுரையில வந்து விசிகாவுடைய தலைவரான தொல் திருமாவளவன் பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிமுக ஆட்சியில இருக்கும்போதுதான் இவங்களுக்கு பணி நிரந்தரம் எல்லாம் கொடுக்கல, இதெல்லாம் அதிமுக ஆட்சியில இருந்துதான் தொடங்கி இருக்குன்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து அவங்க வச்சிருக்காங்க. சோ வந்து இப்ப நம்ம ஆளும் கட்சியை வந்து குறை சொல்றோம், ஓகே, ஆனா அதிமுகவும் இதுக்கு வந்து உடந்தையா இருந்திருக்கா? அதிமுகவும் இதுக்கு காரணமா இருந்திருக்கா? அதிமுக ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்டவங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கப்பட்டது. என்னன்னா சம்பளம் வந்து உயர்த்தி கொடுக்கப்பட்டது. எப்படின்னா 23,000 இருந்து 28,000 வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு பேஸ். அந்த பாயிண்ட் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த போராட்ட குழுல நான் போய் பேசும்போது சொன்னது 23 இருந்து 28 வரைக்கும் எடப்பாடி கொடுத்துட்டு இருந்தாரு. எங்களை வந்து கொடுத்தாலும் எடப்பாடி அப்படி கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ ஸ்டாலின் வந்து என்ன பண்ணாருன்னா, நான் உங்களுக்கு நிரந்தரம் தாரேன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கிட்டு எங்களை 23 இருந்து 18,500 ரூபாய்க்கு குறைச்சா அது எப்படி நீங்க நினைச்சு பாருங்க. சென்னையில வந்து இவ்வளவு நாள் 15 வருஷம் வேலை பார்த்துட்டு உங்களுக்கு சம்பளம் கூட்டாம 5,000 10,000 குறைச்சா உங்களுக்கு எவ்வளவு வகுத்தறிச்சரி? அததான் அவங்க சொல்றாங்க. அதிமுக கொடுத்துச்சு, ஆமா கொடுத்துச்சு, அவங்களுக்கு சம்பளமும் உயர்த்தி கொடுத்துச்சு, நீங்க சம்பளத்தை பிடுங்கிட்டுல அப்ப சம்பளமும் கொடுத்துச்சு, பணி நிரந்தரமும் கொடுக்கல, அந்த மாதிரி எடுத்துக்கலாங்களா? அப்படி கிடையாது. அவங்க நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இதே தலைவர் ஆம்ஸ்ட்ராங் இருந்தபோது 2,200க்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு, தூய்மை பணியாளருக்கு பணி நிரந்தரம் பண்ணி கொடுத்திருக்காரு. ஏன் திமுக ஆட்சி பண்ணி கொடுக்கல? நீங்க அப்படி கேட்கலாமே. அதிமுக இது பண்ணா, அதிமுக ஆட்சி காலத்துல பண்ணாங்கன்னா திமுக ஆட்சி காலத்துல பண்ணாங்கன்னா ஊவா? 8 வழிச்சாலை சேலத்துல இருந்து சென்னைக்கு போட்டா அழிஞ்சு போயிரும், நிலத்தடி நிலம் அழிஞ்சு போயிரும், விவசாய நிலம்லாம் அழிஞ்சு போயிருன்னு கத்துற போராளிகள் அதிமுக ஆட்சி காலத்துல, திமுக ஆட்சி காலத்துல வந்தோடனே அது வந்து தமிழ்நாட்டிற்கு கிடைக்கப்பட்ட பெரும் வரம், நல்ல வந்து பொருளாதாரம் மேம்பட போகுது அப்படின்னு பேசுறவர் நீங்க. அதிமுக ஆட்சி காலத்துல பண்ண அப்படின்றீங்க, திமுக ஆட்சி காலத்துல பண்ண இப்படின்றீங்க. அப்ப உங்களுடைய நோக்கம்னா என்ன?
அவங்க பண்ணதே தான் ரிப்பீட் பண்ணுது திமுகவும். அப்போ அதிமுக பண்ணது நல்லதுன்னு சொல்ல வரீங்களா? இன்னைக்கு அந்த நியூஸ்ல வந்து நேத்து அந்த அம்மா சொன்னாங்க, ராம்கி நிறுவனத்துல நாங்க வேலை பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், பெருமைப்படுறோம், நீங்களும் பார்த்திருப்பீங்க, நன்றி சொல்றோம் அப்படிலாம் சொன்னாங்க. பின்னாடி நம்மளுடைய அமைச்சர் சேகர் பாபு, மேயர் அம்மா எல்லாம் இருந்தாங்க. இப்ப நான் கேட்க விரும்புவது ஒன்னே ஒண்ணு, அதிமுக ஆட்சி காலத்துலதான் இவங்களெல்லாம் தாரை வார்த்தாங்கன்னு சொல்லி திருமாவளவன் சொல்றாங்க, எல்லா மண்டலத்தையும் தனியாருக்கு வாய்த்தாங்க. இப்ப இந்த தூய்மை பணியாளரே அமைச்சரின் முன்னால சொல்றாங்க, நாங்க ராம்கி நிறுவனத்துக்கு வேலைக்கு போறதுக்கு பெருமைப்படுறோம்னு சொல்றாங்க. அப்ப அதிமுக பண்ணது ரைட்டுன்னு சொல்ல வரீங்களா நீங்க? இப்ப நான் கேட்கறது கரெக்டா? அப்போ அமைச்சர் முன்னிலையில் ஒரு பெண் சொல்றாங்க, நாங்க தனியாருக்கு வேலைக்கு போறது நாங்க பெருமைப்படுறோம் அப்படின்னு. அப்போ அப்ப அதிமுக பண்ணது கரெக்ட்னு சொல்றீங்களா? அப்போ உங்க கூட்டணி கட்சியை சார்ந்த திருமாவளவன் தப்புன்னு சொல்றாரு. இது என்ன அவர் மாதிரியான எப்படி அரசியல்? சொல்றாருன்னா, நான் கூட்டணி கட்சியில தான் இருப்பேன். ஆனா வந்து கூட்டணி கட்சியில இருந்துட்டே வந்து நான் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்படி இருக்காரு. எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க நீங்க சொல்லுங்க. தோழர் நிலவுமொழி அவர்கள் கை உடைக்கப்பட்டிருக்கு. வளர்மதியை வந்து அடிச்சு ஏத்திட்டு போயிருக்காங்க தோழரை. அந்த பாரதி தோழருடைய சட்டை கிழிக்கப்பட்டு அவங்கள அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தோம். ஒரு அம்மா வந்து ஒரு பையனை அப்படி கூட்டிட்டு போகும்போது அந்த அம்மாவை வந்து போராடினவங்க அம்மா, அம்மா நீ வாமா அவங்க வீட்டுக்கு போவோன்னு கூப்பிட வந்த பையன், அவன் சட்டையை கிழிச்சு அவனை அடிச்சு மேலே ஏத்தி சின்ன பையனை நைட்டு 2 மணிக்கு அந்த அம்மா கத்துற கத்து இன்னும் என் காதுல விழுகுது. அந்த வீடியோஸ் எல்லாம் இன்னும் சமூக வலைதளங்கள்ல இருக்கு. இவ்வளவு அராஜகம் பண்ற நீங்க இதை தட்டி கேட்க முடியாம நாங்க கூட்டணியிலே இருப்போம்னு சொன்னா என்ன மாதிரியான அரசியல் இது? எனக்கு ஒன்றும் புரியல. நாங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கூட இருக்கோம்னு சொல்றீங்க, நானும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கூட இருக்கோம். ஆனா மக்கள் அடி வாங்க விட்டுட்டு நம்ம வேடிக்கை பார்த்து நான் கூட்டணியில தான் இருப்பேன்னா அது என்ன மாதிரியான அரசியல் நீங்க முன்னெடுப்பு? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்களுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதுசா நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்ததா சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ நேத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கொண்டு வந்த எல்லா திட்டங்களும் ஆல்ரெடி இருந்த திட்டங்கள். ஆனா அதோடைய பெயரை மட்டும் மாத்தி இருக்கிறாங்க. அவங்க கொடுக்குறேன்னு சொன்ன எல்லா சலுகைகளுமே ஆல்ரெடி இருக்கிறது, பேரை மட்டும் மாத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்டிக்கர் அரசியல். இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி ஸ்டிக்கர் அரசியல் தான் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க பண்றது அப்படிதான் இருக்கு. நம்ம விமர்சிக்க கூடாதுன்னு நினைச்சா கூட இந்த திராவிட அரசு நம்மளை விமர்சிக்க தான் வைக்குது. ஏன்னா மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அவங்க கேட்குற கோரிக்கைகளை மறுத்து நான் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் பண்ணுவேன், நான் ராம்கிட்ட வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற மக்கள்கிட்ட போய் இல்ல உனக்கு பணி நிரந்தரம் கிடையாது, காலை உணவு தருவேன், நான் ஸ்டிக்கர் ஒட்டுவேன்னா அது என்ன மாதிரியான அரசியல் நீங்க சொல்லுங்க. அப்போ இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். தூய்மை பணியாளர்களை நாங்க அரசாங்கம் வேலை நிரந்தர ஊழியரை ஆக்க மாட்டோம், உங்களை வந்து தனியாருக்கு கொடுப்போம்னு சொல்ற நீங்க, மாநகராட்சியில இருக்க எல்லா ஊழியர்களும் அரசாங்க ஊழியர்கள் தான், அவங்கள நீங்க தனியார் கொடுத்துருங்களேன், வேலை முடிஞ்சு போச்சுல. இப்ப தூய்மை பணியாளர்களை நீங்க தனியாருக்கு கொடுத்தா நல்லா வேலை நடக்கும் நீங்க சொல்றீங்க, அரசாங்கத்தையே தனியாருக்கு வித்துட்டா நல்லா வேலை நடக்கும்ல. இப்ப நீங்க எதுக்கு? நான் கேட்கறது கரெக்டா இல்லையா? இப்ப எங்களை வித்துடுறீங்க, எங்களை வித்துட்டு கம்மி சம்பளம் நல்லா வேலை பார்ப்போம்னு சொல்றீங்க, உங்களையே வித்துருங்க. இது சாத்தியமற்றது இல்லையா? தெரியுதுல. அப்ப எப்படி தூய்மை பணியாளரை மட்டும் சாத்தியமாகும்? நீங்க சொல்றீங்க சாத்தியம் இல்லாத வேலைன்னு. அரசாங்கத்துல ஒரு டிபார்ட்மெண்ட்டை தனியாருக்கு கொடுத்துட்டு அவங்கள வந்து நீங்க அடிமைப்படுத்த நினைக்கிறது சாத்தியம், உங்களை நீங்களே தனியாருக்கு கொடுத்துட்டுனா சாத்தியம் இல்லையா? மோடி வந்து ஏரோப்ளைனை வந்து டாட்டாக்கு கொடுத்துட்டாரு, இந்திய விமானத்துறையை டாட்டாக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி போராடின நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களை ராம்கி நிறுவனத்துக்காக கொடுக்கும்போது ஏன் போராடல? இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஏன் போராடல? எவ்வளவு பெரிய ஒரு மட்டமான அரசியல் இந்த நாட்டுல இப்ப இருக்கு. நம்ம தானே பேசணும், டாடா காண்டி கொடுத்துட்டாரு, அதை விற்கிறாரு இதை விற்கிறாரு, இந்தியாவே விற்க போறாரு. இப்ப இவரு என்ன பண்றாரு? அப்ப விஜய் சொன்ன மாதிரி அது பாயாசம் இது பாயசம், ரெண்டும் ஒண்ணு தானே. பாசிசமும் பாயாசமும் வேற வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுன்றத விஜய் சொன்ன மாதிரி இவங்க நிரூபிக்கிறாங்க. அவங்க வந்து விமானத்தை வித்தாங்கோ, இவங்க தூய்மை பணியாளர் விற்கிறாங்கோ, பாசிசமும் பாயாசமும் ரெண்டு கரெக்டா இருக்கு. இப்போ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து அவங்கள போயிட்டு நேர்ல பாக்கல அப்படின்றதெல்லாம் தாண்டி மக்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் வந்து இருந்துட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க போயிட்டு நேர்ல பாக்கல. அட்லீஸ்ட் துணை முதலமைச்சராவது போயிட்டு பாத்துருக்கணும்னு சொன்னாங்க, அவங்களும் பாக்கல. இவங்க அங்க போயிட்டு பாக்கலன்றதை தாண்டி கூலி திரைப்படத்தை பார்த்துட்டு அந்த புகைப்படம் வந்து வெளியானதுக்கு அப்புறம் தான் பொதுமக்கள் வந்து ரொம்பவே ஆதங்கத்தை வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு முதலமைச்சரா இருந்துட்டு இந்த மாதிரியான ஒரு செயல்ல ஈடுபடலாங்களா? நல்ல விஷயம், சூப்பரான விஷயம். சூப்பரான விஷயமா, அருமையான விஷயம். ஒரு முதலமைச்சர் படம் பார்க்கறதுல என்ன தப்பு? கூலிக்காண்டி போராடுறவங்கள நான் பார்க்க மாட்டேன், ஆனா கூலி படம் பார்ப்பேன், நல்ல விஷயம் தானே. இதுல என்ன தப்பு இருக்கு? அது மக்கள் ஒவ்வொருத்தரும் போராட்ட காலத்திலே கேட்டாங்க. பின்னாடி ஆடியோ லான்ச், அந்த ரிப்பன் பில்டிங்க்கு பின்னாடி சம்திங் ஏதோ ஒரு மைதானத்துல ஆடியோ லான்ச் நடக்குது, அங்க போற அமைச்சர் பெருமக்கள் அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் கிட்ட உட்கார்ந்து இருக்க மக்களை ஏன் நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க? அப்போ படம் பார்த்து ரிவ்யூ சொல்றதா உங்க வேலையா?
இதே தான் நடந்து ஜெய்பீமுக்கு கை தட்டின முதலமைச்சர் அஜித் மரணத்துக்கு நீதி கேட்கும் போது இன்னும் சிபிஐ விசாரணை நடக்குது. ஒரு சார்ஜ் ஷீட்டே போடாம அந்த பையனை அடிச்சு கொண்டாங்க. கேஸ் என்னன்னே தெரியாது. ஜெய்பீமுக்கு கை தட்டினோம், ஆனா ரியல் ஜெய்பீம் இந்த ஆட்சியில நடந்துச்சா நடக்கல. அப்ப படம் பார்த்து கை தட்டுற நம்ம படத்துல வர கதைகளா சூப்பரா நடிக்கிறான்டா, அப்பா அடி செம்மையா வாங்குறான்டா சொல்றேன். உங்க ஆட்சியில நாங்க அடி வாங்குறோம், அது தெரியல அவங்களுக்கு.